Hi friends, welcome to Dhana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் எலும்பு குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு 1/2 கிலோ மீட் எடுத்திருக்கேன். அதிக அளவு எலும்பும் கொஞ்சமா மீட்டும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் எலும்பு குழம்பு நல்லா வறுத்து அரைச்சு மசாலா போட்டு செய்ய போறோம். ஸோ நான் ஒரு காஷ்மீர் மிளகாவை போட்டிருக்கேன். இல்லை ஒரு 6 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டா பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், திக்னஸ்க்காக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, டேஸ்ட்டுக்கு ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டா கடல் பாசி, 1 ஸ்பூன் சோம்பு. இதை ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம், எண்ணெய் போட்டு வதக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நீங்கள் ஸ்டோர் பண்ண தெரிஞ்சுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அழகாக டைட்டாக மூடி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னா டாமினேட் பண்ணக்கூடாது மசாலா, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ பேன் சூடாயிடுச்சு, அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும், வாசனை வர மட்டும், அப்போ தான் நல்லா அரோமாலாம் சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு, சூப்பராக வறுத்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நான் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறேன், சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். இது மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு தக்காளி, இது கூடவே ஒரு 2 பத்தை தேங்காய். இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட் தனியாக வச்சிருக்கேன், ஸோ அதனால் இஞ்சி பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டும் சேர்த்து வதக்கி அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டிய மசாலாலாம் எடுத்து வந்தாச்சு. இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா ஆறுற டைம்ல நம்ம எலும்பு குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது பெரிய குக்கர் தேவையில்லை, ஸோ வீடியோக்காக நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு பொரியுது. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. ஆல்ரெடி சோம்பு போட்டு வதக்கி வச்சிருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம். நான் தக்காளி சேர்க்க மாட்டேன், ஆல்ரெடி தக்காளி போட்டால் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும், ஸோ தக்காளி ஒன்றே போதும் இந்த கிரேவிக்கு. ஆனியன் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச எலும்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு கலந்து விட்டாச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நல்லா கெட்டிமா தொக்கு மாதிரி வேணும்னா இதோட சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி குழம்பா வேணும்னா தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் 2ம் இல்லாமல் செமி கிரேவியாக வைக்க போகிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம லிட்டை போட்டு மூடிக்கலாம். கரெக்டாக 4 விசில் வரணும். வந்த பிறகு உடனே ஓப்பன் பண்ணாமல் ஸ்டீம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்க்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டீமும் போயிடுச்சு. வாவ், மட்டன் அரைச்சி விட்டு எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். வாவ், யம்மி.